அந்த வெற்றியோட சாரம் தான் உங்களுக்கு செகண்ட் போஸ்ட்டில் சொல்லியிருக்கோம். கோபத்தை எப்படி நிதானமாக மாற்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நேரங்களில் நம்ம கோபம் மூலமாக ரியாக்ட் பண்ணும்போது தான் நம்மளுடைய விஷயங்கள் எல்லாத்துலேயுமே தோற்று போயிடுறோம். தோற்று போனதுக்கப்புறம் நம்ம ரியலைஸ் பண்ணுவோம், ஓ இந்த இடத்துல நம்ம அமைதியாக இருந்திருக்கலாமோ, நான் ரியாக்ட் பண்ணியிருக்கலாமோ, ஸோ கண்ட்ரோல் ஸ்பீச் பண்ணியிருக்கலாமோ, ஒரு ஸ்டெப் பேக் பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற ஒரு விஷயங்கள் நமக்கு தோணும். இதை ரியாக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம நான் ரியாக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால் ஈஸியாக லைஃப்பில் எவால்வ் ஆக முடியும். அதுதான் இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டிய சாரம். பிரச்சனைகளை உயர்ந்த நிலையில் போய் தான் அதை தீர்க்க முடியும். ஒரு நபர் இருக்கார், அந்த நபர் லைஃப்பில் வேலையிலிருந்து வியாபாரத்துக்கு போகணும்னு நினைக்கும் போது அவர் ஒரு கட்டங்களையும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, வளர்ச்சிக்கு அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகும்போது அதுக்கு ரிலேட்டடான திறன்மைகளையும் வளர்த்துக்கணும், அது ரிலேட்டடான நாலேஜு, ஸ்கில்லு, கெப்பாசிட்டி இது எல்லாத்தையும் வளர்த்துக்கிட்டால் மட்டும்தான் அவரால் ஈஸியாக அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். எனக்கான எக்ஸ்ப்ளனேஷன் போதுமானதாக, இதை வச்சு உங்களுக்கு ஒரு பெரிய கிளாரிட்டி கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த செஷனில் நம்ம பார்க்கக்கூடிய டேக்லைனுடைய வேர்டிங்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, டீச்சிங் இஸ் நாட் லேர்னிங், எஜுகேஷன் இஸ் நாட் டீச்சிங். ஸோ இந்த டேக்லைனுடைய எக்ஸ்ப்ளனேஷனை நம்ம அடுத்த வீடியோக்களில் பார்ப்போம். நன்றி.